ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸுக்கு இன்ஜூரி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த செத் ராலன்ஸோட இன்ஜூரி ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால பிராக் லெஸ்னர் வர்சஸ் செத் ராலன்ஸ் மேட்ச்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு குழப்பம் வருமா அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் இந்த வருஷம் ராயல் ரம்பல்ல வின் பண்ணாரு. வின் பண்ணதோட செத் ராலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ரெசில்மேனியா 35 க்கு சேலஞ்ச் பண்ணாரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ்க்கு லைட்டா பேக் இன்ஜூரி, சோ ஷோல்டர்ல கொஞ்சம் இன்ஜூரி இருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இதனால WWE என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா செத் ராலன்ஸை வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியா வச்சிருக்கணும், அவரை தேவையில்லாம எல்லா மேட்ச்லயும் உள்ள கொண்டு போக கூடாது அப்படின்றதுக்காக சோ ஒரு மாசம் ரா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் பண்ணாம வெறும்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் கொடுத்துட்டு வெறும்னா ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ பேசிட்டு தான் போனாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் ஆனதோட சோ ரோமன் ரிங்ஸோட சேர்ந்து அவர் ஒரு ஃபைட்டும் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ ஃபாஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மேன் டாக் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சோ மேட்ச் மட்டும் தான் செத் ராலன்ஸ் கொடுத்தாங்க. சோ கடைசியா போன வாரம் ரா எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரோட ஒரு மேட்ச் விளையாண்டாரு. இப்போ சமீபத்துல நிறைய லைவ் ஈவென்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. சோ இப்போ அவர் தொடர்ந்து ரிசல்ட் பண்றதுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூரி கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அவருக்கு ஷோல்டர்லயும் சரி பேக்லயும் சரி சோ இன்ஜூரி இருக்கு, பேக் இன்ஜூரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மேட்ச் முடிஞ்சதோட உடனே வந்து பாத்தீங்கன்னா அவர் டாக்டர் எல்லாம் செக் பண்ணி சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சோ அவருக்கு ரொம்பவே சிவியரா ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ லைவ் ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். சோ ரெசில்மேனியா ஈவென்ட் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸோட பேரை வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுலலாம் செத் ராலன்ஸ் ஃபைட் பண்ணாதான் ரெசில்மேனியாக்கு ஒரு பெரிய லெவல் ப்ரமோஷன் கிடைக்கும். அதனால தான் செத் ராலன்ஸை தவிர்க்க முடியாத இப்போதைக்கு லைவ் ஈவென்ட்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு கூட நடந்த ஒரு லைவ் ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸும் செத் ராலன்ஸும் சேர்ந்து சோ ட்ரூ மேக்கின்டையர் பேரன் கார்பனோட ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாண்டாங்க. சோ இந்த மேட்ச்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு அடிபட்டதா ஒரு அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. சோ செத் ராலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறாரோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு எப்பெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரோ சோ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல சோ நிறைய எக்யூப்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் இன்ஜூரிக்காக போட்டுட்டு இருக்காரு, ஷோல்டர் இன்ஜூரிக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட் வச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சது. இந்த மாதிரியான போட்டோஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லீக் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் பார்த்ததோட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸுக்கு ஒரு பெரிய லெவல் இன்ஜூரி இருக்கு, ரெசில்மேனியா மேட்ச் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸுக்கு ரொம்ப பெருசா இன்ஜூரி போக கூடாது அப்படின்றதுக்காக தான் WWE அவரை ரொம்பவே கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் உடனே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி சோ இதனால எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வரக்கூடாது. சோ இன்னும் ஒரு வாரம் ரா மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு வாரம் ரா மட்டும் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரெசில்மேனியா 35 முடிச்சிடலாம். சோ இதுக்குள்ள செத் ராலன்ஸுக்கு எந்த ஒரு இன்ஜூரியும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக WWE செத் ராலன்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு செத் ராலன்ஸ் கண்டிப்பா ஃபைட் பண்றதுக்குலாம் கரெக்டா தான் இருக்காரு. சோ ஒருவேளை இன்ஜூரி பெருசா ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா செத் ராலன்ஸ் ரெசில்மேனியா 35ல பிராக் லெஸ்னரோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கு மோதுவாரு. சோ இவருக்கு இந்த இன்ஜூரிலாம் இருக்கிறதுனால சோ அவரு சாம்பியன் வின் பண்ணுவாரா அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ அவருக்கு எந்த ஒரு இன்ஜூரியும் இல்ல அப்படின்னும் போது சோ டைரக்டா ஒரு சாம்பியன் ஆவறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இப்போ அவருக்கு இன்ஜூரி இருக்கிறதுனால சோ ஒருவேளை சாம்பியன் வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்ஜூரி கொஞ்சம் பெருசாயிடுச்சு அப்படின்னா அவர் திரும்பவும் சாம்பியன்ஷிப்பை ரிலிங்குஷ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். சோ இந்த யூனிவர்சல் சாம்பியனே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான ஒரு சாம்பியன் அப்படினே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபின் பெலர் வின் பண்ணாரு அந்த யூனிவர்சல் சாம்பியனை ஒரு நாள் கூட வச்சில்ல. உடனே வந்து பாத்தீங்கன்னா சோ இன்ஜூரி வந்ததனால அந்த சாம்பியனை திரும்ப கொடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர், கெவின் ஓவன்ஸ்லாம் நல்லா வச்சிருந்தாங்க. திரும்பவும் ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணாரு. சோ வின் பண்ணதோட உடனே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு லியூகேமியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் வந்து ரிலிங்குஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ ஒருவேளை செத் ராலன்ஸ் வின் பண்ணி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூரி ஏற்பட்டு அவரு திரும்பவும் WWE யூனிவர்சல் சாம்பியனை திரும்பவும் ரிலிங்குஷ் பண்றாரோ அப்படின்ற ஒரு பெரிய பயத்துல WWE இருக்காங்க. சோ WWE என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க? சோ ரெசில்மேனியா 35ல செத் ராலன்ஸ் வின் பண்ணுவாரா இல்ல பிராக் லெஸ்னர் வின் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. சோ இத பத்தி ஃபுல் டீடைலா நம்ம ரிசல்ட்ஸ் பிரெடிக்ஷன்ல பாப்போம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செத் ராலன்ஸ்க்கு இன்ஜூரி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ செத் ராலன்ஸ் ரெசில்மேனியா
35ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுவாரா இல்ல வின் பண்ண மாட்டாரா? சோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.